ஃபோர்த் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மதுரையில் இருக்கவர் ஜான் சுந்தர்லால் சுரேஷ். அவரை விசாரணை அதிகாரி மாதிரி போட்டு ரிப்போர்ட் போட சொல்லியிருக்கிறாங்க. விசாரிக்குமா இல்லை இப்போ தனி கோர்ட் ஒன்று வச்சுருக்காங்க, அதை விசாரிக்குமா? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை உயர்நீதிமன்றம் நியமிச்சிருக்கு, அவர் சாட்சியெல்லாம் கலைக்காமல் பார்த்துக்கணும்னு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க. எங்கள் கையில் பிரச்சனை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு. ஏடிஎம்கே இப்போ பேசுகிறீங்கல்ல, ஸ்டெர்லைட் படுகொலை என்ன பேசுனீங்க? அன்றைக்கி மக்களை குருவி போல் சுட்டு கொண்டாங்கல்ல, அன்னைக்கு ஏடிஎம்கே என்ன பேச்சு? எத்தனை ஆஃபீஸர் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க? இன்றைக்கி மட்டும் பேசுகிறீங்களா? அப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்தால் ஒன்றா? பிஜேபி அன்றைக்கி என்ன பேசுனீங்க? இப்போ சம்மந்தப்பட்ட உயரதிகாரிகள் தண்டிக்கப்படணும். ஸ்டெர்லைட்டில் நீங்களே ஒரு முடிவெடுத்தீங்க, துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு. என்ன துறை ரீதியாக நடவடிக்கை யார் மேலே எடுத்துட்டீங்க? ஹைகோர்ட்டில் 2009 ஈழப் போராட்டத்தின் போது வழக்கறிஞர்களை கொடூரமாக நீதிபதியெல்லாம் அடித்தாங்க. எந்த ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க? குறைஞ்சபட்ச நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டால் தான் ஏதாவது ஒன்று வெளியே வரும் அப்படின்ற நிலைமை தான் நாட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கிரைம் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதோட தனி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு தனி இன்வெஸ்டிகேஷன் டீம்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். விசாரணையின் போது காவலர்கள் நடத்திய தாக்குதல் தான் அவரது மரணத்துக்கு காரணம் என்பதை அறிந்ததும் நான் மிகவும் வேதனை அடைந்தேன். இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத, காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல். இதில் 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், 5 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க, சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கோம், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ரைட்டு.